வானதூதர்கள் புகழ்பாட, ஆட்டு இடையர்கள் ஆர்ப்பரிக்க, ஆழ்ந்த அமைதியான இரவில் ஒளி ஒன்று உதிக்கின்றது. ஆம், விண்ணும் மண்ணும் ஒன்றாக ஒப்பற்ற திருநாளாம் கிறிஸ்து பிறப்பு விழாவில் அன்பு, அமைதி, நீதி, சமத்துவத்தின் திருவுருவாய், நாணம் நிறை முழுமதியாய், வழிகாட்டும் விண்மீனாய் வந்திட்ட இறைவனை வணங்கி நம் உள்ளங்கள் அமைதி காண, நம் இல்லங்கள் மகிழ்ச்சியால் நிறைய, நாம் வாழும் சமூகம் ஒற்றுமையில் இணைய, நம்மை இயக்கும் பிரபஞ்சம் இறையன்பால் ஆட்கொள்பட, பாலன் இயேசுவின் பரிவுள்ள பார்வை யாருக்கும் சூழ வரம் வேண்டி இணைவோம் மகிழ்வின் பணியில். எழுந்திருப்போம். Amen.
மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, நாம் கிட்டத்தட்ட 4 வாரங்களாக நம்மை தயாரிக்கிறோம். இன்றோடு முடிவுடைய பெருமகிழ்ச்சியான விழாவை நாம் கொண்டாட வந்திருக்கிறோம். இம்மானுவேல், கடவுள் நம்மோடு. இந்த பெருமகிழ்ச்சி நாம் கொண்டாடுகிற பொழுது நமது மனங்களிலே நிறைவான அமைதி இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த அமைதி ஆண்டவர் தருகிறார். மகிழ்ச்சி இருக்க வேண்டும், சமாதானம் இருக்க வேண்டும். ஏனென்றால் நம் உள்ளத்திலே ஆண்டவர் குடிபுள்ள இருக்கிறார். அதனால் அனைவரும் வாழ்த்துகிறேன். அருட்தந்தை இம்மானுவேல் சார்பாகவும், திருத்தொண்டர் ஆண்ட்ரூ மற்றும் அருட் சகோதரிகள் சார்பாக, என் சார்பாகவும், அதிலும் மேலாக நம்முடைய பேராயர் அவர்கள் நம் அனைவரையும் நிறைவான ஆசீர்வாதம் வாழ்த்திருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் விழாவை நீங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்கள். ஏனென்றால் ஆண்டவர் நம் அனைவரை தேடி வந்த இந்த மகத்துவமான நிகழ்வை நாம் கொண்டாடுகின்ற பொழுது நமது மனங்கள் அக்களிப்போடு துதிப்பாடல் சொல்லியிருக்கிறார். அந்த மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். ஆண்டவர் நிறைவான ஆஸ்வதிப்பாராக. இந்த திருப்பலின் சிறப்பான விதத்தில் உங்கள் அனைவருடைய கருத்துக்களுக்காக, உங்களுடைய குடும்பங்களுக்காக நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடும் ஆண்டவருக்கு வந்திருக்கின்ற சமாதானத்துடன் வாழ நாங்கள் செய்கின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறையன்று உங்களை தகுதியுடன் கொண்டாட தடையாயிருக்கின்ற நமது குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை இறைவாழ்வு அழைத்துச் செல்வாராக. Yeah.
என்னங்க ஏன் இவ்வளோ பதட்டமா இருக்கீங்க? மரியா, உனக்கு ஒரு நல்ல இடம் பார்த்து தங்க வைக்க முடியலையே. இந்த சாதாரண மாட்டுத்தோடு தான் கிடைச்சது. அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்கு. இதில் வருத்தப்பட என்ன இருக்கு? நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். இங்கே தங்குறதுல உனக்கு எதுவும் சிரமம் இல்லையே? இல்லை இல்லை, நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த நாள் இது. கடவுள் என் கையை கவர போகிற நேரம் இது. நான் அவளோட காத்துட்டு இருக்கேன். குழந்தை, நீ வரல, நான் ஒன்று.
இயேசுவானத்தை நம்ம ஒப்புக் கொடுப்போம். நமக்காக பிறந்திருக்கிற இயேசுவானம், நம்மை தேடி வந்திருக்கிற இயேசுவானை நமது உள்ளத்திலும் இல்லத்திலும் நாம் பணி செய்யும் இடங்களிலும் நிறைமனதோடு இயேசுவே வாரம், இயேசுவாரனே வாரம் என்று சொல்லி நாம் மனதிற்குள்ளே வரவேற்போம். அன்று இடைவெளிக்கு கொடுக்கப்பட்ட செய்தி நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆரவாரத்தோடு மீண்டுமாக நாம் அனைவரும் வந்து திறந்த மனதோடு பாடும் ஆராதனை சொல்லி பாடி முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க அழைக்கிறேன். உலகின் ஒளியாக வந்திருக்கிற இயேசு நினைவாக இந்த வெள்ளை நிற வழிவகையானது ஏற்றுக்கொள்கிறது. உண்மை மொழியின் சுடராலே புனிதமிக்க இரவை ஒளிரச் செய்தீர். அதனால் இம்மண்டகத்தில் அவரது ஒளியின் மறை நிகழ்வுகளை அறிந்திருக்கும் நாங்கள் விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சியை அனுபவிக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஓர் ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். இறைவாக்கினர் ஏசாயா நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 2 முதல் 4, 6 முதல் 7 முடிய. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாமி நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவர்
இரண்டாம் வாசகம். மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 13 14 முடிய. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்மையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி
வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிகேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அக்காலத்தில் அகஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பு தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேர் காலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று அவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ்.
மண்ணுலகில் இன்று தேவன் இறங்கி வருகிறார். நல்ல மனிதர் நடுவில் குழந்தை வடிவம் தருகிறார். எண்ணில்லாத அதிசயங்கள் செய்து காட்டவே ஒரு புண்ணியரின் மடியிலே புதல்வனாகிறார் என பாட வானதூதர்கள் நடந்து வந்தார். 4 வாரங்கள் நாம் தயாரித்தோம். இன்று நாம் கிறிஸ்து உண்மையிலேயே நம்முடைய உள்ளத்தில் பிறந்திருக்கிறாரா என்ற கேள்வியை எழுப்பினால் நம் ஒவ்வொருவருமே வெவ்வேறு பதில்களை வைத்திருப்போம். ஒருவேளை இந்த திருப்பலியில் பங்கு கொள்ளும் ஒவ்வொரு மனமும் வித்தியாசமான எண்ணங்களோடு இங்கே பயணித்துக் கொண்டிருக்கும். ஒருவேளை புத்தாடை இல்லாததால் சற்று சோகத்தோடு அமர்ந்திருக்கலாம், அல்லது வீட்டிலே பிள்ளைகளுக்காக அனைத்தையும் செய்துவிட்டு பெற்றோர் தியாக உள்ளத்தோடு இங்கே அமர்ந்திருக்கலாம், அல்லது மனைவிக்கு நல்ல ஒரு புடவை எடுத்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக கணவன் புத்தாடை இல்லாமல் இங்கே அமர்ந்திருக்கலாம். இப்படியாக பல்வேறு நிலைகளிலே குடும்ப சூழல்கள் இருந்தாலும் எனக்காக ஒருவர் பிறந்திருக்கிறார், நான் நம்பி வாழும் கடவுள் எனக்காக என்னை தேடி இன்று இங்கு வந்திருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் பங்கு கொள்ள வந்திருக்கிறோம் என்பதிலே எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை என நான் நம்புகிறேன். அன்பார்ந்தவர்களே, ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக வத்திக்கானிலே மாபெரும் யூபிலியானது தொடங்கப்பட்டது. எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக என்ற 2025ஆம் ஆண்டை நோக்கி இந்த யூபிலியானது தொடங்கப்பட்டது. நாம் இந்த யூபிலி ஆண்டிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். எனவே ஒரு எதிர்நோக்கோடு நாம் பயணிக்க வேண்டும். எதிர்நோக்குள்ள கிறிஸ்துவ வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்பதிலே நாம் மறந்துவிடக்கூடாது. ஆக இந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக பயணிக்கும் பொழுது இன்றைய வாசகங்கள் நமக்கு 5 கருத்துக்களை முன்வைக்கின்றன. முதல் வாசகம், 2ஆம் வாசகம், நற்செய்தி வாசகம். முதல் வாசகம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? எசாயா இறைவாக்கினர். 2ஆம் வாசகம் எங்க? தீத்துவுக்கு எழுதிய திருவள்ளுவர். நற்செய்தி வாசகம், நற்செய்தி லூக்கா. ஆக இந்த 3 வாசகங்களிலிருந்து 5 செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, இருளின் மத்தியிலே நாம் ஒளியை தெரிந்து கொள்ள வேண்டும். இருளின் மத்தியிலே நாம் ஒளியை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு படகானது கடலிலே ஒரு வேளை தனது திசையை இழந்துவிட்டால் அந்த படகானது உடனடியாக எந்த பக்கம் ஒளி இருக்கிறதோ அதை நோக்கித்தான் அலைந்து கொண்டிருக்கும். எங்கே ஒளிந்திருக்கிறதோ, இருள் சூழ்ந்த அந்த கடலிலே ஒரு சிறிய விளக்காக இருந்தாலும் சரி, அதை நோக்கி மட்டும்தான் பயணிக்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, பல்வேறு துன்பங்கள், இன்னல்கள், கஷ்டங்கள் நம்மை வாட்டி வதைக்கும் பொழுது இந்த துன்பங்களிலே துவண்டு போகாமல் எனக்கு வேறு வழியே கிடையாது, இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்தாக வேண்டும் என நாம் மனதை விட்டு விடாமல் கடவுள் காட்டுகின்ற அந்த சிறு வழியை, அந்த சிறு ஒளியை நாம் நோக்கி பயணித்தால் கண்டிப்பாக நம் அனைவருக்குமே ஒரு விடிவு காலம் உண்டு. இதுதான் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் மனதில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி. எனவேதான் எசாயா இறைவாக்கினர் நமக்கு எடுத்து கூறினார், காரிருளிலே நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். எவ்வளவுதான் இருள் இருந்தாலும் சரி, அந்த ஒளி வரும் பொழுது அந்த ஒளியை இந்த இருள் எப்பொழுதும் மேற்கொள்ளாது. இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, நமக்காக சிறு குழந்தையாய் அவதரித்திருக்கின்ற இயேசு, நாம் அவரை அண்டி செல்ல வேண்டும். இந்த பாலன் நமக்காக பிறந்திருக்கிறார். இதைத்தான் முதல் வாசகமும் நற்செய்தி
வாசம் நமக்கு எடுத்து கூறினார். உங்களுக்காக ஒரு ஆண் மகவு தரப்பட்டிருக்கிறது. அவருடைய பெயர்கள் என்னென்ன சொன்னாங்க? 4 பேர் சொன்னாங்க. வியத்தக ஆலோசகர், எது? அமைதியின் அரசர், வலிமை மிகு இறைவன், கடைசியா முதல் வாசகம் யார் படிச்சாங்க? முதல் வாசகம் படிச்சாங்களாவும் சொல்லணும். ஆக வியத்தகு ஆலோசகர், என்றும் உள்ள தந்தை, என்றும் உள்ள தந்தை, இந்த 4 பேர் தான். ஆக இந்த குழந்தையானது இத்தகைய பெயர்களை கொண்டதாக நம் மத்தியிலே அவதரிக்கிறது. வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, வியத்தகு ஆலோசகராக இந்த குழந்தை இருக்கிறது. யாரையும் தேடி போக வேண்டாம், மந்திரவாதியை தேடி போக வேண்டாம், அல்லது நியூஸ் பேப்பர்ல வர்ற இன்னைக்கு என்ன ராசி பலன், இன்னைக்கு என்னுடைய நாள் எப்படி இருக்கும், அதை தேடி போக தேவையில்லை. வியத்தகு ஆலோசகராக இந்த குழந்தை பிறந்திருக்கிறது. இந்த குழந்தையை தேடி வாருங்கள். வலிமை மிகு இறைவனாக இருக்கின்றார். எந்த துன்பமாக இருந்தாலும் சரி, அதை மேற்கொள்ள முடியாது என துவண்டு போகாமல், கடவுளால் என்னால் எதையும் மேற்கொள்ள முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் பயணிக்க வேண்டும். 3வதாக, என்றும் உள்ள தந்தையாக. ஒரு தாய் தந்தை மறந்து விட்டாலும் சரி, கடவுள் ஒருபோதும் நம்மை மறக்க மாட்டார் என எசாயா இறைவாக்கினர் நமக்கு எடுத்துக் கொள்கிறார். 43ஆம் அதிகாரம். இதை மறந்து விடக்கூடாது. கடைசியாக, அமைதியின் அரசர். இன்று அமைதியை தொலைத்துவிட்டு ஏங்கும் மக்களும் குடும்பங்களும் ஏராளம். ஆக அமைதியின் அரசராக நம் மத்தியில் வீற்றிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, நமக்கு நற்செய்தி வாசகத்திலே மேலும் ஒரு செய்தி தரப்பட்டது. இந்த குழந்தையை பெற்றெடுத்த தாய் துணிகளிலே பொதித்து எங்க வச்சிருக்கிறாங்க? தீவன தொட்டியிலே வைத்திருக்கிறார்கள். இந்த தீவன தொட்டிக்கு பல்வேறு அர்த்தங்கள் இருக்கின்றன. முதலாவதாக, கடவுள் தன்னுடைய நிலையை பற்றி கொள்ளாமல் நமக்காக இந்த பூமிக்கு வந்தார். இதை இந்த தீவன தொட்டி எடுத்து காட்டுகிறது. இரண்டாவதாக, வாழ்வின் உணவாக இந்த கடவுள் மாறி இருக்கிறார். இந்த உணவை உண்டால் அவன் சாகமானான். மூன்றாவதாக, பச்சிளம் குழந்தைக்கு எப்பொழுதுமே சரி அந்த வெப்பம், உடல் வெப்பம் தேவை. எனவேதான் ஏழை குடும்பத்திலே பிறக்கின்ற இந்த குழந்தைகளை அந்த வெப்பத்தில் வைப்பதற்காக வைக்கோலை பயன்படுத்துவார்கள். அன்றைய இரவு மிகவும் ஒரு கொடூரமான இரவு. யோசேப்பு மரியாவும் தங்குவதற்கு எங்குமே இடம் கிடைக்காமல் இங்கும் அங்குமாக தேடி அடைகிறார்கள். ஒருவேளை நீங்களும் நானும் அந்த ஒரு இடத்திலே இருந்திருந்தால் அந்த வேதனை என்னவென நமக்கு தெரிந்திருக்கும். இன்று நாம் கொடிகளை செய்கிறோம், அழகான மின்விளக்குகள். ஆனால் அந்த தாய் தந்த பட்டை, அந்த தாயும் தந்தையும் பட்ட கஷ்டங்களை நாம் மறந்து விடுகின்றோம். இதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. அதையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நான்காவதாக, இது கடவுளிடமிருந்து வந்த ஒரு அடையாளம். ஏனென்றால் இடையர்களுக்கு என்ன செய்தி கொடுக்கப்பட்டது? நீங்கள் ஒரு குழந்தையை துணிகளிலே பொதிந்து தீவன தொட்டியிலே எடுக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள். இதுதான் உங்களுக்கு அடையாளம். ஆக கடவுளே தந்த ஒரு அடையாளம். ஐந்தாவதாக, கடைசி இராவுணவை எடுத்து காட்டுகின்ற ஒரு அடையாளம். ஏனென்றால் கடைசி இராவுணவின் போது இறைமகன் இயேசு தன்னுடைய உடலையே மற்றவர்களுக்கு அளிப்பார் என்பதை முன்குறித்து காட்டி தன்னுடைய சீடர்களோடு அந்த ராவுணவை உண்ணுகின்றார். ஆறாவதாக, எல்லாரும் வரக்கூடிய ஒரு இடம் என்றால் அது மாட்டுத்தொழுவம். அதுக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் அட்மிஷன் தேவையில்லை. யார் வேண்டுமானாலும் வரலாம், யார் வேண்டுமானாலும் போகலாம். கடைசியாக, தீவன தொட்டியும் சிலுவையோடு பிணைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பிறந்திருக்கின்ற இந்த குழந்தை வாழ்வதற்காக வரவில்லை, வாழ்வு தரவில்லை. ஆக இந்த குழந்தை மரிக்கப் போகிறது.
பூவுலகில் நல்மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. ஆக இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவானது அமைதியை தருகின்ற ஒரு விழாவாக இருக்கின்றது. எங்கே அமைதி இல்லையோ அங்கே கடவுள் இல்லை என்றுதான் அர்த்தம். ஏனென்றால் மனிதன் தன்னலம் சார்ந்து தன்னை மட்டுமே நினைத்து கடவுளையும் மற்றவரையும் நினைத்து பார்க்காமல் அங்கே தன்னை மட்டுமே தேடி அலையும் பொழுது அங்கே அமைதி இருக்காது. நான்காவதாக மகிழ்ச்சியை பெருக்கி மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா மகிழ்ச்சியின் பெருவிழா. ஆனால் நிறைய குடும்பங்களில் இன்னைக்கு தான் நிறைய நடக்கும். சிறு சிறு பிரச்சனைகளாக தொடங்கி நிறைய கொடுத்து எல்லாம் சந்தோஷமா இருக்க வேண்டிய ஒரு நாள். இதைத்தான் இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா நமக்கு எடுத்து கூறுகிறது. கடைசியாக இறைவன் தருகின்ற அருளை நாம் முழுவதுமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அருள் சார்ந்த வாழ்வு என்பது கிறிஸ்தவனுக்கு தரப்பட்டிருக்கின்ற மிகவும் மிகவும் அவசியமான ஒரு அழைப்பு. யார் ஒருவர் இந்த கடவுள் தருகின்ற அருளை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவன் ஊருடலை சார்ந்து வாழ்வான் என்பதிலே எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. எனவே அருளை சார்ந்த வாழ்வை இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா வாழ அழைக்கின்றது. இந்த 5 காரியங்களையும் ஒரு முன்னோடியாக மிகவும் சிறப்பாக வாழ்ந்து காட்டியவர் நம் அன்னை மரியாள். இந்த மங்கள வார்த்தையை சொன்ன அந்த நிகழ்விலே நாம் மரியாவை பார்க்கும் பொழுது ஏறக்குறைய 500 ஆண்டுகளுக்கு முன்பாக தாவீதின் வழிமரபானது முற்றிலுமாக அழிந்துவிட்டது. 2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு நன்றாக புரியும். பாபிலோனிய அடிமைத்தனத்தோடு தாவீதினுடைய அரசு வழிமரபு முடிந்துவிட்டது. ஆனால் 500 ஆண்டுகளுக்கு பிறகு மரியாவுக்கு இந்த மங்கள வார்த்தை வருகிறது. ஏனென்றால் பிறகு போகின்ற குழந்தை தாவீதின் வழிமரபிலே வருவார், அவரை அரசாழ்வார். ஆக 500 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இறைவார்த்தையானது மீண்டுமாக புதுப்பிக்கப்படுகிறது. இரண்டாவதாக மரியம் எலிசபெத்தை சந்திக்க சென்றது. யூதேய மலைநாட்டில் உள்ள அந்த ஒரு ஊருக்கு மரியா விரைந்து செல்கிறார். நீங்கள் பழைய ஏற்பாட்டை புரட்டி பார்த்தால் தெரியும். இந்த தாவீது அரசர் ஆண்டவருடைய பேழையை எங்கிருந்து எடுத்து வருகிறார்? யூதேய மலைநாட்டிலிருந்து தான் எடுத்து வருகிறார். ஆக மரியா எலிசபெத்தை சந்திக்க போகும் பொழுது அவளே ஒரு பேழையாக திகழ்கின்றாள் என்பதை தான் இந்த விவிலியம் குறித்து காட்டுகிறது. மூன்றாவதாக இயேசுவை கோவிலிலே காணிக்கையாக ஒப்புக் கொடுத்தார். யோசேப்பும் மரியாவும் இயேசுவை கோவிலுக்கு எடுத்து செல்கிறார்கள். நீங்கள் எசேக்கியேல் புத்தகத்தை எடுத்தால் 10ஆம் அதிகாரத்தில் மிகவும் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய மாட்சி கோவிலை விட்டு அகன்றது. ஆண்டவருடைய மாட்சி கோவிலை விட்டு அகன்றது. அது மிகவும் ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு செயல். ஆண்டவருடைய மாட்சி கோவில் இல்லைன்னா நம்ம எதுக்கு வரோம்? கோவிலுக்கு வழிபாடு நடத்த முடியாது. அந்த ஒரு நம்பிக்கை இருக்காது. ஆக எசேக்கியேல் பார்த்த அந்த ஒரு கனவானது ஆண்டவருடைய மாட்சி கோவிலில் சென்று விடுகிறது. ஆனால் வேற எங்கேயும் பார்க்க முடியாது. எப்போ ஆண்டவருடைய மாட்சி திரும்பி கோவிலுக்குள்ள வந்தது? எங்கேயுமே கிடையாது. ஆக பல்வேறு நிபுணர்கள் மீண்டுமாக யோசேப்பு மரியாவும் இயேசுவை கோவிலிலே காணிக்கையாக ஒப்புக் கொடுத்த பொழுது ஆண்டவருடைய மாட்சி மீண்டும் திரும்பியது என்பதை அவர்கள் விவரித்து கூறுகிறார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா அடிப்படையில் நான் கூறியது போல ஒரு அன்பின் திருவிழா, அமைதியின் பெருவிழா, அருளின் பெருவிழா, மற்றவர்களோடு இணைந்து கொண்டாட வேண்டிய ஒரு பெருவிழா. யார் யாரெல்லாம் அன்புக்கு அடிமையாக கடவுள் தருகின்ற அன்பை ஏற்று வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும். எனவே இந்த இயேசுவை நமது உள்ளத்திலே ஏற்போம். நமது இல்லத்திலே அவரும் நம்முடைய அன்பின் வழியாக மலர நாம் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்வோம். இறைமகன் நம் உள்ளத்தையும் இல்லத்தையும் நம் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.
நம் மீட்பராகிய கடவுளின் பரிவும் மனிதநேயமும் தோன்றியுள்ளன. நம்முடைய நீதி செயல்களில் அல்லாமல் அவரின் இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு நம் கடவுளிடம் நம் மன்றாட்டுகளை எழுப்புவோம். மகிமையின் அரசரே எம் இறைவா, உமது பிறப்பின் நற்செய்தியை உலகமெல்லாம் மகிழ்வின் செய்தியாக, அன்பின் செய்தியாக அறிவிக்கும் அனைத்து பணியாளர்களையும் ஆசீர்வதியும். நீர் உலகிற்கு தரும் இவ்வுன்னத கொடையை உலகின் கடை எல்லை வரை எடுத்துரைக்கும் இவர்கள் உமக்கு என்றும் சார்பு பகர அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மகிழ்வின் ஊற்றே என் இறைவா, உமது பிறப்பால் மகிழும் எம் பங்கு மக்களை ஆசீர்வதியும். ஒரு தியாகின் தியாகத்தில் அவளின் உதிரத்தில் உலகிற்காய் அவள் கொண்ட அன்பில் உதித்த இறை மகனே, நாம் ஒவ்வொருவரும் எமது இதயத்தில் தாங்கி எமது செயல்களில் உருக்கொடுத்து எமது அயலவரை வாழ்ந்து காட்ட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை வழங்கும் தந்தையே, இன்று இத்திருப்பலியில் பங்கு கொள்ள முடியாமல் நோயுற்றிருப்போர், சிறைகளிலும் தனிமைகளிலும் வாடுவோர், குடும்ப பிரிவு துயருக்குள்ளாகுவோர், அகதி முகாம்களில் இருப்போர் அனைவர் மீதும் மனமிறங்கி அவர்களுக்கு இன்றைய நாளில் மகிழ்வையும் ஆசிரையும் பெற்று மகிழ தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பாவம் போக்க தன் ஒரே மகனையே உலகிற்கு அனுப்பிய பரிசுத்தரே எம் இறைவா, தீவிரவாதம், அடிமை நிலை, வன்முறை நிறைந்த இந்த உலகினில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அடக்குமுறைகளை ஒடுக்கும் நல்லொளியாக அவரது மாட்சி இவ்வுலகெங்கும் ஆட்சி செய்ய அமைதியின் வழியில் துன்புறும் மக்கள் அனைவரும் நல் அமைதியை கண்டடைய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம்.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இன்றைய திருநாளில் காணிக்கை உமக்கு வந்ததாயமை உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்புனிதமிக்க உறவும் பரிமாற்றத்தின் வழியாக கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் காணப்படவும் எங்கள் இயல்பாவரில் உம்மோடு இணையவும் அருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட புலம்பணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை கேட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும்
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்குபடும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்வுடன் நன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூறுதலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் எல்லா திருநிலைகளோடும் முத்திராவை என்று நிறைவேறச் செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழுந்து நோக்குடன் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரின் நினைவு கூர்ந்து திருவோடு ஏற்றலும் எங்கள் அனைவரும் இறக்கமாயும் கடவுள் கன்னித்தாயான புனித மரியா, அவர் கடவுளான புனித யோசேப்பு திருத்தூதர்கள் இவ்வுலகிற்கு உகந்தவராயிருந்தோர் புனிதர் அனைவருடனும் நாங்கள் அறிவான் பங்கெடுத்த தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக இங்கே புகழ்ந்து ஏற்று வரவர்கள். கட்டளையால் தப்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி
உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைத்து பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். Hey
முழங்கால் படியிடுவோம். இதனால் சிறப்பாகத்திலே அவர்கள் தனது நாம விழாவை கொண்டாடுகிறார். அதனால அவருக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் கரங்களை தட்டி நாம் வெளிப்படுத்துகிறோம். நம்மோடு நாங்கள் சிறப்பான விதத்திலே புத்தான கருத்துக்களை சொல்லி இந்த கிறிஸ்து பிறப்புகளுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த தொண்டைகளை நம்மோடு வாழ்த்துகிறேன். உங்கள் பெயரால் நம்முடைய பங்கு பெயர் திருவாளர் பால் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார். கைத்தில் நாம் வாழ்த்துவோம். இதனால் சிறப்பித்திருக்கிற நம்முடைய பங்கு பெயர்கள் மற்றும் பங்கு மக்கள் அனைவருக்கும் நெஞ்சாத ஜெப வாழ்த்துக்கள் கரங்களை கட்டி நாம் வாழ்த்துகிறோம். இன்று காலை 7 மணிக்கு தமிழ் திருப்பதி, 9 மணிக்கு ஆங்கிலத்தில் நிறைவேற்றப்படும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை 29ஆம் தேதி திருக்குடும்ப பெருவிழா கொண்டாடுகிறோம். அன்றைய திருக்குடிவாட்ட சிறப்புகள் சூசைப்பரனுடைய குடும்பங்கள் குடும்ப சந்தாவை முழுமையாக செலுத்தி குடும்பங்களுக்கு அன்பு பரிசு வழங்கப்படுகின்றது. உங்களுக்கு டோக்கன் கொடுத்திருக்கிறோம். அதை திருப்பதி முடிந்தவுடனே என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து அந்த பரிசுகளை பெற்று செல்லுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நாளை 26ஆம் தேதி காலை வழக்கு மாலை வழக்கு திருப்பதி நிறைவேற்றப்படும். 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை திருப்பதி நடைபெறாது, காலையில் திருப்பதி நிறைவேற்றப்படும் என்று அறிவிக்கின்றேன். 26ஆம் தேதி வியாழக்கிழமை மாலையிலும் வெள்ளிக்கிழமை காலையிலும் திருப்பதி நிறைவேற்றப்படும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தவறாமல் திருப்பதிக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். கிறிஸ்துமஸ் குடிலை தயாரித்து கொடுத்திருக்கின்ற நம்முடைய விளைவு மற்றவர்களோடு ஒருங்கிணைந்தவர்கள் திருவாளர் ராஜன், ரிச்சர்ட், மில்டன், ஜாக்சன் இவரை நாம் அதை வாழ்த்துகிறோம். நல்லா இருக்குங்களா? ஜோராக கேட்டுருக்கீங்க. இரவு 15 மாதங்கள் ஒரு வாரமாக
ஆலயத்தை சுத்தம் செய்து கொண்டிருக்கின்ற மற்றும் கோலமிட்ட திருமதி வேளாங்கண்ணி, கோசியா, அகல்யா, மாவட்ட செல்வராணிகளுக்கு சிறப்பான நன்றி பாராட்டுகின்றோம். கரங்களை பற்றி நாம் வாழ்த்துகிறோம். ஆலய காலத்திலே ஸ்தாபனை கட்ட பலர் செய்திருக்கின்றீர்கள். அதே போல் அதை கட்டுவதற்கு செய்திருக்கின்ற திருவாளர் தாஸ், வினோத், செபாஸ்டின், விஜய், ராஜ்குமார், சுகன்ராஜ் மற்றும் தன்னார்வர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். கரங்களை பற்றி நாம் பார்க்கிறோம். பலூன்களை ஆலயத்தை கட்டுவதற்கு செய்திருக்கிற லியோ மற்றும் ஜாக்சன் அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கரங்களை பற்றி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துமஸ் குடில் அமைப்பதற்கு பொருளுதவி செய்திருக்கிற திருவாளர் அருள்தாஸ் 20,000 பொருளுதவி செய்திருக்கிறவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். கரங்களை கட்டி நாம் வாழ்த்துகிறோம். இந்த நாளில் நமக்கு இந்த கிறிஸ்துமஸ்க்கு உதவி செய்திருக்கிற திருவாளர் பால் ரோஸ் குடும்பத்தாருக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். கரங்களை கட்டி நாம் வாழ்த்துகிறோம். வரிப்பீடத்தை மலர்களால் அலங்கரிப்பு செய்திருக்கிற திருவாளர் ஜாய் மலையில் குடும்பத்தாருக்கு நம் அனைவரும் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் நமக்கு திருவாளர் மரிய குடும்பத்தாரும் உதவி செய்திருக்கிறார்கள். ஒருவிட அமைத்து உதவி செய்திருக்கிற பால ஆடியோசுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு கடனை பற்றி நாம் வாழ்த்துகிறோம். பாதுகாப்பு அளித்து உதவி இருக்கிற நமது காவல்துறை நண்பர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். கடனை பற்றி நாம் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பலி முடிந்த பிறகு விரைவாக நாம் கலையரங்கிற்கு வரவேற்கின்றேன். நமது பிள்ளைகள் கிட்டத்தட்ட 6 நடனங்களை ஆடி நமக்கு போயிருக்கிறார்கள். எனவே இந்த கலைஞர் பங்கேற்கும் அனைவருக்கும் வாழ்த்தும் ஜனங்களும் நம்முடைய தந்தை இமானுவேல் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி ஹாப்பி பீஸ் என்று சொல்லி வாழ்த்துகிறோம். திருவாளர் அவர்கள் முன்னாடி கொண்டிருக்கின்றார். கரங்களை தருவோம். சிறப்பானதிலே கேரம்ஸ் அதிலே உதவி செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் பரிசு கொடுத்திருக்கின்றார்கள் நம்முடைய சகோதரர் மரியுதயம். அதே போல 3 பிள்ளைகள் அதிலே கிட்டத்தட்ட 2 கோடி பெற்றிருக்கிற வேளையிலே அதற்கு உதவி செய்து அவங்க தயாரித்திருக்கிறவர்களுக்கு பெருமை பாராட்டுகிறோம். அதனால் மரியுதயம் முன்னாடி வாங்க, அதை நாங்கள் வாழ்த்துகிறோம். முன்னாடி வாங்க. அவருக்கு தந்தை இல்லாதவர்களுக்கு முன்னாடி இருக்கின்றார்கள். இந்த திருமறை காலம் தொடங்கி இன்று வரைக்கும் பம்பரமாய் நம்ம அங்கிள் பால் சுற்றிட்டே இருக்கிறார். அதனால் அவருடைய நெஞ்சாக வாழ்த்துகிறோம். கரங்களை தட்டி அவருக்கு அதே போல வீடுகளுக்கு சென்று பாடல்களை பாடுவதற்கும் நாம் அண்டைகளாக ஒன்றிணைந்து இந்த கிறிஸ்துமஸ் கூட நினைத்திருக்கிறோம். அதையும் மற்றும் பல்வேறு அவர்களுக்கு நம்முடைய திருத்தொண்டர் மைக்கேல் ஆண்ட்ரூ அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். கரங்களை தட்டி நாம் வாழ்த்துகிறோம். அவர் தொல்லை பண்ணது யாருன்னா இந்த ஆல்ட் பாய்ஸ் அவர்கள் தான். அதனால் அந்த தொல்லையும் தாங்கிக்கிட்டு அவர் வேலை செஞ்சுக்கிறார். அப்படிதானே என்ன சொல்றீங்க? ஆண்ட்ரூ தொல்லையை போகிறோம். கொஞ்சம் சாஃப்ட் பண்ணுவாங்க, ரொம்ப மொட்டாக இருக்கிற பையன். அதனால நெக்ஸ்ட் செமினரி போக சொல்கிறாங்க. அங்கே போயிட்டு ஒரு 5 வருஷம் படிச்செல்லாம் சரியாக ஆகிடுச்சு. அதனால் 10 வருஷம் கேண்டிடேட்டில் வந்து நம்ம ஆர்டின் ஒரு கேண்டிடேட் அவரை செமினரி பண்ணூர் பண்ணுறோம். அதனால் இந்த ஒரு கேட்டுக்கு அவனை
பிரியாணி கிடைக்காத போது நான் போக மாட்டேன்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க. பன்னெண்டு படிக்கணுனாக்கா பிரியாணி போகிறாங்க பன்னெண்டாவது படிக்கிற சின்ன உட்காந்துருக்காரு. இருந்தாலும் நான்சியும் சுகுமார் பிளான் பண்ணி அவன் அனுப்பி இங்கே தான் நல்லா இருக்காது அனுப்பி போச்சு. சரியா? அவனையும் பிளான் பண்ணுறாங்க. அதே போல் சகோதரி அவர்களுக்கும் நான் உதவி செய்ய வேண்டும். அதனால் ஹேனாவை கேட்டிருக்கேன் நான் எங்கள் சிஸ்டர் ஆகும்னு சொல்லிட்டு அவளையும் தயார்படுத்தி நம்முடைய ஐரிஷ் ப்ரெசன்டேஷன் அவர்களுக்கு சொல்லியிருக்காங்க இருக்கோம். அவளுக்கு உதவ கைத்து நான் வாழப்போம். சமத்தா கேட்ட உடனே எங்கள் அப்பா சொல்லிட்டு அதை கேட்டேன்னு சொல்லிட்டு அவளே கேட்குறாங்க. என்ன தீனா அனுப்பிடலாமா? அவன் சரி பாப்பா பிளான் பண்ணுவோம். நம்ம அன்சிகாவை இன்னார்கள் என்றால் என்னன்னு கேட்டோம். யார் பாலர்கள் கேட்டார். இன்னார்கள் என்றால் என்ன? பங்குசாருடைய தம்பிதனை இன்னார்கள் அவ்வளோ பெரிய அறிவாளர் அன்சிகாவை. சரி, அதனால் உங்களை வாழ்த்துகிறேன். கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ் நிறைவான கிறிஸ்மஸாக அவர் கொண்டு வந்திருக்கின்ற அன்பு, சமாதானம், இரக்கம், நீதி, மன்னிப்பு எல்லாம் நாம் பின்பற்றி நிறைவாக வாழ்வதற்கு வாழ்த்துகிறேன். காலை 7 மணிக்கு தமிழ், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் திருமணங்கள் ஏற்படும். வருகின்ற வாரத்திலே நாம் கொண்டாடுகின்ற புது வருடம் சிறப்பாக அமைய நாம் தயாரிகள். ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பார். சிங்கிங் காம்படிஷன் வந்து பாடல்களுக்கு அடுத்தது எல்லாரும் பரிசு கொடுக்கிறார்கள். மறைக்கல்வி கண்மணிகள் முதல் வகுப்பு வந்து 5ஆம் வரைக்கும் முதலிடம் பெறுவது கீர்த்திகா. கீர்த்திகம் நடந்தாங்க. 2ஆம் பரிசு அரோரா. 2ஆம் இடம் அரோரா. கீர்த்திகா முதல் பரிசு, 2ஆம் இடம் அரோரா. ஆறு மணி 12ஆம் வரைக்கும் முதல் பரிசு கிளாடி முதல் இடம் கிளாடினாக கொடுக்கப்படுகிறது. 2வது பரிசு தியா. 3வது பரிசு ஸ்வீட்டி நேரு. பெரியவர் நடந்த நிகழ்விலே முதல் பரிசு பிரியாமி. முதல் பரிசு பிரியாமி. 2வது பரிசு பிரின்சி. பிரின்சி. Thank you, Father. வேண்டியிருப்போம், பிரயாசப்படுவோம்.